ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி மதியம் வந்து என்ன சாப்பாடுன்னு பாருங்கள். சோறு வச்சுருக்கேன், சாம்பார், தக்காளி பச்சடி. இன்றைக்கி வந்து பக்கத்தில் எங்கள் வீட்டு இந்த குலதெய்வம் கோயில் ஈஸ்வரியம்மன் கோயில் இருக்குது. அது எனக்கு அந்த கோயில் பேர் தான். அந்த கோயிலில் வந்து இன்றைக்கி வந்து சித்ரா பௌர்ணமி. மாதம் பௌர்ணமி வருதுல, இந்த வருஷத்தில் ஒரு நாள் மட்டும் ஸ்பெஷல் சித்ரா பௌர்ணமி. அங்கே வந்து எல்லா சாப்பாடு கறி வகைகள் எல்லாம் உண்டு. நான் வந்து போக மாட்டேன். அதனால் நம்ம ஆசைக்கு நம்ம கொஞ்சம் வடை சுட்டுக்கிடுவோம் அப்படின்னு சொல்லி வடை சுடுறேன். நான் வடை சுடுறதை கொஞ்சம் எல்லோரும் பாருங்கள். சன்ஃப்ளவர் ஆயில் ஊற்றிருக்கேன். சட்டி காயட்டும். அதுக்கப்புறமா இதில் வந்து உளுந்தை மிக்சியில் அரைச்சி அதுக்கப்புறமா உளுந்தை நல்லா மிக்சியில் அரைச்சி அதுக்கப்புறம் பல்லாரி, மிளகாய், கருவேப்பிலை, மிளகு, உப்பு இவ்வளவும் போட்டு நல்லா கலக்கி வச்சுருக்கேன். எனக்கு வந்து வட்டமாக இப்படி சுடுறதுக்குன்னா அவ்வளோவா வராது. அதனால் நான் வந்து இப்படி இந்த கரண்டிகிட்டே கோதி இது பண்ணிக்குவேன். ஒரு கரண்டி வச்சு இப்போ வந்து ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நல்லா சட்டி காஞ்சிட்டான்னு பார்ப்போம். ஒன்றே ஒன்று விட்டு பார்ப்போம். நல்ல காயம். ஃப்ரெண்ட்ஸ், வடை சுட்டு முடிச்சாச்சு. இது எங்கள் அம்மா வீட்டுக்கு எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து அபிக்கும் எங்கள் வீட்டுக்காரங்களுக்கும் வடை ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. சாப்பிடுவார். நான் ஏற்கனவே நல்லா சாப்பிட்டேன். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் வடை. நான் வந்து வடை சைஸில் தட்டி போடாமல் உருண்டை உருண்டையாக போட்டுருவேன். அதுதான் எனக்கு ஈஸியாக இருக்கும். நீங்களும் அப்படி போட்டு செஞ்சு பார்த்துருங்க, சாப்பிடுங்க. நல்லாயிருக்கு. சாம்பார், பச்சடி, வடை, இன்னும் அப்பளம் பறிப்பேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் லஞ்சு சாப்பிடுவாங்க. பாய்.